கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் புவியியலில் ஒரு பகுதியாக போடுறேன். இப்போ ஆசியா மற்றும் ஐரோப்பாவை பற்றி போட்டிருக்கேன். அடுத்தது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு பகுதியாக போட்டுட்ருக்கேன். அதில் உங்களுக்கு யூஸ் ஆகிற கொஸ்டின் ஆன்சரை பாருங்கள். உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அண்டார்டிகா 5வது பெரிய கண்டம். டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் அண்டார்டிகாவை 2ஆக பிரிக்கிறது. அறிவியல் கண்டம் அண்டார்டிகா. வெள்ளை கண்டம் அண்டார்டிகா. மே, ஜூன், ஜூலை அண்டார்டிகாவில் சூரியன் உதிப்பதில்லை. மே, ஜூன், ஜூலையில் அண்டார்டிகாவில் சூரியன் உதிப்பதில்லை. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் அண்டார்டிகாவில் சூரியன் ஒருபோதும் மறையாது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அண்டார்டிகாவில் சூரியன் ஒருபோதும் மறையாது. புவியில் காணப்படும் நன்னீர் 70% அண்டார்டிகாவில் பனிக்குழியாக உள்ளது. உயரமான சிகரம் வின்சென்ட் மாசிப். மிகப்பெரிய ஆறு லம்பர்ட் பனியாறு. மிகப்பெரிய பனியாறு லம்பர்ட் பனியாறு. அண்டார்டிகாவில் உள்ள இந்தியாவின் ஆய்வுக்கூடம் மைத்ரி ஆராய்ச்சி நிலையம். மைத்ரி ஆராய்ச்சி நிலையம். யாருடைய தலைமையிலான இந்திய குழு 1982 ஜனவரி 9 அண்டார்டிகாவை சென்றடைந்து இசட் கசிம். அண்டார்டிகாவில் முதல் இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் தக்ஷின் கங்கோத்ரி பிற மைத்ரேயி. மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் டெமக் முர்டோ. ஆரோரா எனும் விண்வெளி வட தென்துருவ பகுதியில் தோன்றும் சிவப்பு, பச்சை, இளஞ்சிவப்பு. வடதுருவத்தில் ஆரோரா பொரியாலிஸ். தென்துருவத்தில் ஆரோரா ஆஸ்ட்ரேலியாலிஸ். புவியின் மொத்த பரப்பு 510 1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவியின் வடிவம் கோள வடிவம். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்று கூறியவர் ஆரியப்பட்டர். அவர் எழுதிய நூல் ஆரியப்பட்ட சித்தார்த்தம். உலகின் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர் கிரேக்கர். கிபி 150. புவியின் மேல் படுகிடையாக வரையப்பட்ட கோடு அச்சக்கோடு. செங்குத்தான கோடு தீர்க்கக்கோடு. தீர்க்கக்கோட்டை வைத்து நேரத்தை கணக்கிடலாம். நில வரைபடத்தில் அச்சு தீர்க்கக்கோட்டை வரைந்தவர் கிரேக்க ரோமானிய அறிஞர் தலாமி. ஜியோகிராஃபிக் என்னும் நூலின் ஆசிரியர் தாலமி. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். (90° வடக்கு 90° தெற்கு அச்சங்கள் புள்ளியாக காணப்படுகின்றன. வட அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகள் உள்ளன. தென் அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகள் உள்ளன. துருவப்புள்ளி 2. பூமத்திய ரேகை 1. மிகவும் நீளமான அச்சக்கோடு பூமத்திய ரேகை. பெருவட்டம் என அழைக்கப்படும் கோடு பூமத்திய ரேகை. 00 நிலக்கோட்டில் இருந்து 90° வடதுருவம் வரை பரவியுள்ள பகுதி வட அரைக்கோளம். 00 நிலநடுக்கோட்டில் இருந்து 90° தென் துருவம் வரை பரவியுள்ள பகுதி தென் அரைக்கோளம்.
நிலநடுக்கோடு 0 டிகிரி. கடகரேகை 23 டிகிரி வடதுருவம். மகர ரேகை 23 டிகிரி தென் துருவம். அண்டார்டிக் வட்டம் 66 டிகிரி தென் துருவம். ஆர்டிக் வட்டம் 66 டிகிரி வடக்கு. வடதுருவம் 90 டிகிரி, தென் துருவம் 90 டிகிரி. 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23 டிகிரி வடக்கு மேற்கு தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் லேட்டிடியூட்ஸ் என அழைக்கப்படுகிறது. 23 டிகிரி வடக்கு முதல் 66 டிகிரி வடக்கு வரை, 23 டிகிரி தெற்கு முதல் 66 டிகிரி தெற்கு வரை வரையப்பட்ட அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. வரையப்பட்ட அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. 66 டிகிரி வடக்கு அரை வரை 90 டிகிரி வடக்கு வரையிலும், 66 டிகிரி தெற்கு 90 டிகிரி தெற்கு டிகிரியிலும் வரையிலும் வரையப்பட்ட அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டலம் 23 டிகிரி வடக்கு முதல் கடகரேகை, 23 டிகிரி தெற்கு வரை மகர ரேகை. மித வெப்பமண்டலம் 23 டிகிரி வடக்கு முதல் 66 டிகிரி 0 வடக்கு, 23 டிகிரி தெற்கு வரை 66 டிகிரி தெற்கு. குளிர் மண்டலம் 66 டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு, 66 டிகிரி தெற்கு வரை 90 டிகிரி தெற்கு. அச்சக்கோடு அகலாங்கு லேட்டிடியூட். நிலநடுக்கோடு நிலநடுவரை ஈக்வட்டர். கடகரேகை வரை டிராபிக் ஆஃப் கேன்சர். மகர ரேகை டிராபிக் ஆஃப் காப்ரிகன் என தமிழில் கூறப்படுகிறது. தீர்க்கக்கோடு மெரிடியன். தீர்க்கக்கோடுகள் மெரிடியன். தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. தீர்க்கக்கோடுகள் புவியியல் நிலநடுக்கோட்டின் 111 டிகிரி கிலோமீட்டர் 45 டிகிரி அச்சப்பகுதியிலும் 79 டிகிரி கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப்பகுதி இடைவெளி இன்றி காணப்படும் 180 டிகிரி தீர்க்கக்கோடு நாள்கோடு எனப்படுகிறது. கிழக்கு அரைக்கோளம் 0 டிகிரி தீர்க்கத்திலிருந்து 180 டிகிரி நாள்கோட்டை மேற்கிலிருந்து கிழக்காக சென்றால் ஒரு நாள் குறையும். நாள்கோட்டை கிழக்கிலிருந்து மேற்காக சென்றால் ஒரு நாள் கூடும். கிழக்கிலிருந்து மேற்காக சென்றால் ஒரு நாள் கூடும். மேற்கிலிருந்து கிழக்காக வந்தால் ஒரு நாள் குறையும். முதன்மை தீர்க்கக்கோடு 0 டிகிரி கிரீன்விச் தீர்க்கக்கோடு. பன்னாட்டு தேதிக்கோடு 180 டிகிரி தீர்க்கக்கோடு. பன்னாட்டு தீர்க்கக்கோடு பசிபிக் பெருங்கடலின் செல்கிறது. புவியின் ஒரு இடத்தை கண்டறிய அச்ச மற்றும் தீர்க்கக்கோடு இரண்டும் தேவை. சூரிய ஒளி 1 டிகிரி கடக்க 4 நிமிடம் எடுக்கும். 1 டிகிரி கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் காலம் 4 நிமிடம். 1 மணி நேரத்தில் புவி 15 தீர்க்கக்கோட்டை கடக்கும். AM என்பது ஆன்டிமெரிடியன். நண்பகலுக்கு முன்பாக நைட்டு 12 பகல் 11:59. PM போஸ்ட் மெரிடியன் என்பது நண்பகலுக்கு பிறகு. இந்தியாவின் திட்ட நேரம். இந்தியாவின் மேல் செல்லும் மொத்த தீர்க்கக்கோடுகளின் எண்ணிக்கை 29. இந்தியாவிற்காக திட்ட நேர தீர்க்கக்கோடு 82 டிகிரி கிழக்கு. இந்தியாவின் எல்லைகள் மேற்கூறிய குஜராத்தில் உள்ள கௌர்மோட்டா கிழக்கு எல்லை, அருணாச்சல பிரதேசத்தில் கிடாத்து. உலகின் 24 மணி நேர மண்டலம் உள்ளன. உலகில் அதிக நேர மண்டலம் மற்றும் பெரிய நாடு ரஷ்யா. 7 மணி நேர மண்டலம் உள்ளது. IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். IST GMT
5:50 இந்திய திட்ட நேரம்.